Z900 க்ரீன் வீலு, ரியர் வீல். இந்த வீல் வந்து இந்த ரைட் சைடில் நல்லா ஹெவியாக அடிபட்டிருக்கு. இங்கே பெண்ட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து மேலே போயிடுச்சு. டாப் இதுவும் இந்த இடமும் 2 இடமும் என்ன ஆச்சுன்னா மேலே போயிடுச்சு. வருதுங்களா? இதே ஃபுல்லாக வாப்ளிங் இருக்குது. இதை ரெடி பண்ணாமல் நம்ம டயர் மாட்ட முடியாது. இதுலேருந்து என்ன ஆகுனாக்கா ஏர் வந்து நமக்கு வந்து அவுட் ஆகும். இது ரெடி பண்ணாதான் நம்ம வந்து ப்ராப்பராக மாட்ட முடியும். நல்ல வேலை இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் எதுவும் வரலை. இல்லைன்னா அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது பேக் வீலு, இது ஃப்ரண்ட் வீலு. அப்படியே வச்சிடறேன். இது ஃப்ரண்ட் வீல். இதில் கிட்டத்தட்ட 4 இடத்துல பெண்ட் இருக்குது. இதுவும் செக் பண்ணியிருக்கு. இந்த வீலுக்கு வேலை செய்யும்போது தனியாக வீடியோ வரும். இது பிஃபோரு. இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் தரேன். அதுக்கப்புறம் அந்த டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீல் பேலன்சிங் பண்ணி வண்டியில் ஃபிட் பண்ணுவோம். இது கலர் பண்ணுவோம் மறுபடியும். கேட்டான் ப்ரோ, இது நிஞ்சா 900 ரியர் வீலு. பிஃபோர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆஃப்டர் பெண்டு ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம். இப்போ இதில் எந்த பெண்டுமே இருக்காது. இது வந்து பெண்டு இந்த இடம் மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 இடத்துல பெண்டு இருந்தது. அதெல்லாம் கூட சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா கிளியர் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் வந்து லைட் டெம்பரேச்சர் கொடுப்போம். இதுக்கு இங்கே பெயிண்ட் போகும், இங்கே பெயிண்ட் போகாது, கலர் மட்டும் மாறும் லைட்டாக. அதுவும் என்ன பண்ணுவோம், சேம் இதே கலர் பெயிண்ட் என்ன பண்ணுவோம், டச்சப் பண்ணிவிடுவோம் இங்கே. சரிங்களா? ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஃபஸ்ட்டு வீல் வந்து ரியர் வீலு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இதில் இருந்த அவுட்டு, வாப்ளிங்கு, ஜம்பிங்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். ஓகே, ரியர் வீல் கம்ப்ளீட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வீல் தான் போகணும். ரியர் வீல் பார்த்துருப்பீங்க. ரியர் வீலு பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே வந்து கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 இடத்துல பெண்டு இருக்குது. இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பெண்டு தான். இந்த ஒரு இடம், இது 2, இது ஒன்று 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5, இது ஒன்று 6. இந்த வீலில் தான் வந்து ரொம்ப அதிகமாக பெண்டு இருக்குது. ஃபுல்லாக வீலிங் யாராவது பண்ணுறீங்களா? காற்று கம்மியாக வச்சு பண்ணாதீங்க, காற்று நல்லா வச்சு பண்ணுங்கள். வீலிங் பண்ணுற மாதிரிலாம் வீல் பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. தெரியுதுங்களா? சென்டர் பேஸே ஆடுது. இதெல்லாம் நல்ல பெரிய பெண்டு. இது எல்லாமே சின்ன சின்ன இடத்துல பெண்டாக இருக்குது. அது எல்லாமே சரி பண்ணால் தான் நமக்கு இந்த வாப்ளிங்கை சரி பண்ண முடியும். ஓகே, இதையும் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி இதோடைய வீடியோ போடுறோம். சார், ஃப்ரண்ட் வீலு பிஃபோர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு 6 இடத்துல பெண்டுன்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. 6 இடம் பெண்டுமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட்டு ரைட் 2 பக்கமும் கிளியர். இதில் இருந்த வாப்ளிங்கும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நமக்கு புது வீல் மாதிரி ரொட்டேஷன் ஆகும். இது செஞ்சு என்ன பண்ணுங்கனாக்கா, வீலிங் பண்ணுறீங்க இல்லை வந்து ஆஃப் ரோடு பண்ணுறீங்க அப்படின்னா ஏர் ப்ரெஷர் மட்டும் நல்லா வச்சுங்க. ஒரு 30க்கு மேலே வைங்க ஏர் ப்ரெஷர். அப்போ தான் வந்து வீல் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஓகே, டன். இதுக்கப்புறம் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா, இதுக்கான பெயிண்ட் வந்து டச்சப் பண்ண வேண்டியது இருக்கும். இதோடைய ஸ்டிக்கர் கூட எடுத்து வச்சாச்சு. ஒரு பக்கம் ஸ்டிக்கர் எடுக்கல, நல்லாயிருக்கு. இந்த பக்கம் எதுவும் வேலை இல்லை அந்த ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல. இந்த பக்கம் இருக்கிற ஸ்டிக்கர் வந்து எடுத்துட்டோம், எடுத்து தனியாக வச்சுருக்கிறோம். இப்போ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டிக்கரை இதில் வந்து ஒட்டிடுவோம். ஏன்னா அந்த ஸ்டிக்கரே வந்து இதில் காஸ்ட்லி. ஸ்டிக்கரே கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேலே வரும் இந்த வீலுக்கு. சரியா? ஓகே, கிளியர். இதுக்கப்புறம் இது டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீல் பேலன்சிங் பார்த்துட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வீல் பேலன்ஸ் பண்ணுற வீடியோவும் நான் அனுப்புகிறேன். ஃபினிஷ்ட். இது வீல் பெண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டயரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வீல் பேலன்சிங். சரிங்களா? லெஃப்ட் சைடு 10 கிராம், சென்டர் 10 கிராம். சார் அது வெயிட் கொடுத்தாச்சு 10 கிராமு. இப்போ வந்து ரீசெக் பண்ணுறேன். டோட்டல் 0. ஃப்ரண்ட் வீல் பேலன்சிங் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரியர் வீலும் டயர் மாட்டியாச்சு. இப்போ அது பேலன்சிங்க்கு வெயிட்டிங். சார் ரியர் வீல் பேலன்சிங்க
லெஃப்ட் டர்னு ரைட் டர்னு. இதுவும் 0 தான். ஓகே, கம்ப்ளீட்.